ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் இப்போ லைவில் போயிட்டுருக்கு. அதாவது இவங்கெல்லாம் அந்த டாஸ்க்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் களவாடிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸ் டீம் உள்ளே பூந்து பார்டரை கிராஸ் பண்ணி எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அதாவது அந்த கேப்டனாக இருக்கிற மஞ்சரியோட துணையோட மஞ்சரி தான் வாங்க போய் அந்த பார்டரை கிராஸ் பண்ணி போய் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. கொடுமையை பாருங்கள். இதுக்கு முன்னாடி மஞ்சளுக்கு தெரியாமல் அவங்க போனாங்க. அதுக்கு தாம் தூம் தயத்துக்குன்னு சொல்லிட்டு குதிச்சாங்க. அதேமாதிரி ராணுவம் இந்த பக்கம் வந்ததுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இப்போ ஆளாத நேரங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சௌந்தர்யா, தர்ஷிகா இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த சேர் அப்படி தூக்கிட்டு வராங்க. ராணி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் அங்கே 2 பேர் இருக்காங்க பாய்ஸ் டீமில். நம்மளுடைய விஜய் விஷால், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தடுக்கவே இல்லை. காரணம், இது பெரிய பிரச்சனையாக வரும், நம்ம தடுக்க வேணாம், இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் ஜெஃப்ரி செம்மகானில் இருக்கார். ஏன்னா நம்ம ஆளாத நேரத்தில் ஒரு கேப்டன் இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் எதுவும் சொல்கிறாரு போல இருக்கு. இவங்க போயிட்டு இந்த ப்ரொமோவில் வந்துச்சு பாருங்கள், தலைவியில் பேசாத அப்படின்போது நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீ சீன்னு சொன்னேன், நான் சீன்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியுமான்றாரு. இல்லை நீ ஏதோ ஒன்று சொன்னேன் என்ன பேசுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கம்முன்னு போங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நான் பேசுன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு வராது, என்ன பேசுன்னு சொல்லுங்கள், இல்லை கம்முன்னு கிளம்புங்க அப்படின்றாரு. நீ தலைவின்னு எதுக்கு அப்புறம் பேச்சு எடுத்துனும்போது அவர் சொல்கிறார், ஆமாம் தலைவின்னு பேர் எடுத்தேன். ஏன் இப்போ ஆளாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணலாமா? அன்றைக்கி லைன் கிராசிங்க்கு இது வீடு இருக்குது, கிணறு இருக்குது, தண்ணி இருக்குது, மண்ணோடணும் அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்கள, இப்போ எங்கே போச்சு அந்த பேச்சு, போவாங்கிட்டு அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டார். அவங்களை மூஞ்சில் ஒரு மாதிரி அடிச்சு, ஐயோ என்ன இந்த பையன் எப்படி பேசுகிறான், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் கிட்ட போயிட்டு பேச்சை மாற்றி பேசுகிறது. ஜாக்லின்னு 5 தான் போட்டு பொழக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நம்ம திங்க் பண்ணிட்டு தான் அந்த பிரச்சனையில் இறங்கணும். ஆழம் தெரியாமல் காலை விடாதே, விட்டனா மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சரி விட்டாச்சு, இதை எப்படி எடுக்கிறது, தப்பிக்கிறது, இதை தான் நம்ம யோசிக்கணும். ஐயோ விட்டுட்டுமே யோசிச்சோன்னா 2 கண்ட மாதிரி மாட்டிட்டு முழிக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் அப்படி தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டும் அடி வாங்குறாங்க, செம்மடி வாங்குறாங்க. அதுலேயும் இந்த ரூல்ஸ் இந்த லைன் கிராசிங் ரூல்ஸ் பிரேக் பண்ண பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் பண்ணும்போது மூஞ்சி ஈன்னு இருக்குது மஞ்சளுக்கு, பாய்ஸ் பண்ணாங்கன்னா டெரராக இருக்காங்க. இது என்ன கூத்து? நீங்கள் அப்போ உண்மையிலே கேப்டனா யாருக்கு நீங்கள் கேப்டனு? இந்த வீட்டுக்கு கேப்டனா, இல்லை கேர்ள்ஸ் கேப்டனா, இல்லை பாய்ஸ் கேப்டனா? ஆல்ரெடி நீங்களே எவ்வளோ விஷயங்கள் சொல்லி அந்த ரிப்பனை பிடுங்க. நீங்களே ஒரு கேப்டன் ஒழுங்காக பண்ணணும். இப்போ உங்களுக்குலாம் ரிப்பன் வச்சு எத்தனை ரிப்பன் பிடுங்கிறது? அடிஷ்னல் ஷீட்டை கேட்டிருப்பாங்க, அடிஷ்னல் ரிப்பன் கேட்டிருப்பாங்க. ஏப்பா 5 ரிப்பன் முடிஞ்சிச்சு, இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 கொடுங்க. ஆல்ரெடி 10 கொடுத்தாச்சின்னு பிக் பாஸை சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறது. ஆனால் பொழந்தார் ஜெஃப்ரி பேசுகிறத விட பாயிண்ட்டாக இருக்குது. என்ன இந்த பையன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக கேட்டார். கடைசியாக சொன்னார், நீங்களாம் ஒரு தலைவி சாய் அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் கோவம் வருமாறத அவங்க பண்ணுறாங்க, சரி ஏதோ ஒன்று மக்கள் ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாத நேரங்களில் பண்ணால் கூட அந்த மாதிரி கூட சொல்லப்படாது, நான் இருந்தால் பிரச்சனை வரும், நான் அந்த பக்கம் போயிடுறேன், நீங்கள் பண்ணிக்கங்கன்னு கூட பண்ணலாம். இவங்க பாட்டுக்கு ஃபண்ணுக்கு பண்ணுற மாதிரி ரூல் பிரேக் பண்ணி எல்லாரும் போயிட்டு அங்கே போய் தூக்கிட்டு வராங்க. இப்போ இவங்க இல்லாத நேரத்தை அந்த மாதிரி இவங்க தூக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படி தான் ஆரம்பிக்கிறது, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது. சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் மஞ்சள் இவ்வளோ தூரம் இப்படி ஆகிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்றை செய்ய சொல்லி தூண்டி விட்றாங்க, இவங்களும் போய் செஞ்சுறாங்க. செஞ்சதுக்கப்புறமா இப்போ பார்க்குற லைவில் அவங்க மேலே பழிவு போட்டாங்க. ஜாக்லின் வேண்டாம், நீங்கள் ஃபண்ணுக்கு தானே சொன்னீங்க, என்ன தூக்கி உள்ளே வைக்கிறீங்கன்றாங்க. உள்ளே வைக்கிறதுக்கு இங்கே வைக்கிறதுக்கு அங்கே தூக்கிட்டு இங்கே வச்சாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி. ஆனால் நல்லா கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்களை நம்பி இறங்கினா மற்ற ஆட்களுக்கு தான் பிரச்சனை. ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷிகா இவங்கள அனுப்பிச்சு தான், அதனால தான் டென்ஷனே கற்று விட்டாங்க. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.